இந்த அற்புத மடல் நாம் கழுத்தில் அணியும் பொழுது, அது கரங்களில் விற்கும் பொழுது, அன்னையின் கால் பாம்பே நசுக்கிக் கொண்டிருந்தது. இந்த அருள் கதிர்கள் எதை குறிக்கிறது கேட்டால், எம் என்ற லெட்டருக்கு கீழே இயேசுவின் திருவிதயமும் பரிசுத்த மாதாவின் மாசத்திரியும் பொறித்திருக்க வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பரிசுத்த தேவமாதாவின் அதிசய மெடலை பற்றி பேச போகிறோம். இந்த மெடல் ஒரு சில நேரங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மெடலை கழுத்தில் அணிந்திருப்பீங்க. பிரெஞ்சு தேசத்தில பாரிஸ் என்ற நகரத்தில ஒரு கான்வென்டில் வாழ்ந்து கொண்டிருந்த கேதரின் லெபூரோ என்ற அருட் சகோதரிக்கு அன்னை பாசத்தோடு வழங்கிய அற்புத அதிசய மெடல் 1830 ஆண்டு மே 18 இரவு ஜெபம் முடித்ததற்கு பிறகு தன்னுடைய அறைக்கு தூங்குவதற்காக சென்றாள் இந்த அருட் சகோதரி. அப்பொழுது ஒரு குழந்தை, சிஸ்டர் வாங்க கோயிலுக்கு போகலாம் என்று அவளை அழைத்து சென்றாள். அது ஒரு சம்மனஸாக இருந்தார். 11:30 மணிக்கு ஆரம்பித்த கலந்துரையாடல் 1:30 மணிக்கு தான் நிறைவு பெற்றது. நிறைய விஷயங்களை பற்றி அன்னை சிஸ்டர் கேதரின் லெபூரோவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். நிறைய விஷயங்களை பற்றி பேசினாலும் இந்த பேச்சில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஜ் என்னவென்றால், தேவ அன்னை கேதரின், புனித கேதரின் லெபூரோவை பலிபீடத்தை சுட்டி காட்டி, இந்த பலிபீடத்தின் மீது, பலிபீடத்திலிருந்து என்னுடைய மகனுடைய ரத்தம் விழுகின்ற தூய இடம்தான் இந்த பலிபீடம். இந்த பலிபீடத்திலிருந்து வழங்கப்படுகின்ற அருள் ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை அணுகி வந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருள் பெற்றுக்கொள்வதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்களை நீ தயாரிக்க வேண்டும். அதாவது சுருக்கமா சொன்னால், எல்லா கத்தோலிக்கர்களும் பலிபீடத்தை அணுகி சென்று பலிபீடத்திலிருந்து வழங்கப்படுகின்ற இறை மகனுடைய தூய ரத்தத்தின் அருள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிசய மெடல் நீங்கள் பார்த்திருப்பீங்க. பரிசுத்த மாதாவின் இரு கரங்களிலிருந்து வெளியே வருகின்ற அருளின் கதிர்கள். இந்த அருளின் கதிர்கள் எதை குறிக்கிறது என்று கேட்டால், பலிபீடத்திலிருந்து வழங்கப்படுகின்ற தேவனின் அருள் தான். அப்ப இந்த அதிசய மெடல் நாம் கழுத்தில் அணியும் பொழுது, தேவ அன்னை வழியாக இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தின் பாதுகாப்பு, தூய இரத்தத்தின் அரவணைப்பு நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடல் முடிச்சதுக்கு பிறகு கேதரின் லெபூரோ இப்படி ஒரு பக்கம் மெடல், ஒரு பக்கம் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த மாதா சொல்லிக் கொடுத்தார். ஆனால் மறுபக்கம் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு நவம்பர் மாதம் 27 மாலை ஜெபத்தின் போது அன்னை அருட் சகோதரிக்கு தோன்றினார். ஒரு பூகோளத்தின் மீது பாம்பை நசுக்கின்ற உருவத்தில் பரிசுத்த மாதா காட்சியளித்தார். அன்னையின் கால் பாம்பை நசுக்கிக் கொண்டிருந்தது. அன்னையின் கரங்களிலிருந்து இறை அருளின் கதிர்கள் மண்ணகத்திற்கு பரவி கொண்டிருந்தது. அன்னையின் உடலை சுத்தி, தலையை சுத்தி ஒளி இருந்தது. அந்த ரவுண்டில் இப்படி பொறிக்கப்பட்டிருந்தது, பாவம் இல்லாமல் பிறந்த அன்னையை பாவிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று. மெடலின் அடுத்த பக்கத்தில் என்ன எழுத வேண்டும் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த பொழுது, டிசம்பர் மாசத்தில கிறிஸ்துமஸ் சீசனில பரிசுத்த மாதா அவளுக்கு காட்சியளித்து இப்படி அவளிடம் கட்டளையிட்டார். மெடலுடைய அடுத்த பக்கம்
எம் என்று எழுத வேண்டும். அதுக்கு பின்னாடி சிலுவை இருக்க வேண்டும். இதை சுத்தி 12 நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும். எம் என்ற லெட்டருக்கு கீழே இயேசுவின் திரு இதயமும் பரிசுத்த மாதாவின் மாசற்றிதியும் பொறித்திருக்க வேண்டும். இதுதான் அற்புத மெடல். இந்த அற்புத மெடல் கேதரின் லபோரோ தயாரித்தார். இந்த அற்புத மெடல் உலகமெங்கும் பரவியது. இந்த பக்தி முயற்சி, இந்த அற்புத மெடல் நாம் கழுத்தில் அணியும் பொழுது, அது கரங்களில் விற்கும் பொழுது, அது நமக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நம்மை பாதுகாக்கின்ற அதிசய பதக்கமாக கடவுள் இந்த உலகத்திற்கு அந்நிய வழியாக வழங்கப்பட்ட பரிசுதான். அதனால் இந்த அற்புத மெடலை அணிவோம், அன்னையோடு இணைந்து பயணிப்போம், கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். பரிசுத்த தேவ மாதாவே, நிரந்தரம் எங்களை பாதுகாத்தருளும். திரு பலிபீடத்திலிருந்து ஒழுகுகின்ற இறையன்பின் கதிர்கள் நிரந்தரம் பெற்றுக்கொள்ள பலிபீடத்தை அணுகிச் செல்ல எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.